இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ஜூன் மாத கிரக நிலையை முதல்ல பார்த்துருவோம். ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கு இல்லையா, சுக்கிர பகவான் உங்களுக்கு புதன், சூரியன், சனி இதெல்லாம் முக்கிய கிரகமாக பார்க்கப்படுது. இதெல்லாம் பயிற்சி ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் சுக்ராதித்ய யோகம் உருவாகுது, கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. அது தவிர இந்த ஜூன் மாதத்தில் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 14ஆம் தேதி புத பகவான் மிதுனத்திற்கு மாறுறாரு. ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு. ஆனி மாதம் ஆரம்பமாகுது. ஜூன் 29ஆம் தேதி புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி ஆகிறாரு. இந்த கிரக நிலையை வச்சு பார்த்து ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன யோகன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி என்பவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஜாஸ்தி. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுறது. முயற்சி ஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று அமர்றது உங்களின் துணிச்சலான எந்த செயல்பாடுகளுக்கும் நன்மையை பெற்றுத்தரும். உங்களுக்கு சுகஸ்தானத்தில் ராகுவுடன் சந்திரன் இணைவு பெற்றிருப்பது உடல்நல அக்கறை கொள்ள வேண்டி வரும். சிலருக்கு சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும். சிலருக்கு தெரியாத சில மன உளைச்சல் உண்டாகுது. பஞ்சமஸ்தானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சமாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று லாபஸ்தானத்தை பார்க்குது. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க. காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் உன்னதமான செயல் மூலமாக எல்லா காரியங்களையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அரசியலும் பொது வாழ்விலும் நீங்கள் திறம்பட செஞ்சு முடிப்பீங்க. சூரியன் சத்துருஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்க்குது. தேவையற்ற செலவுகள் குறையும். அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவீங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஓரளவு முன்னேற்றம் உண்டாகும். வங்கி மூலம் சிலருக்கு கடன் பெறும் வாய்ப்பு அமையும். சிலருக்கு தங்க நகை அடகு போகும். காலத்துக்கு தகுந்தபடி உங்களின் செயல்கள் மாற்றி அமைச்சுக்கிருவீங்க. பெண்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். பொருளாதார சிரமம் குறைஞ்சு நன்மை உண்டாகும். சந்திராஷ்டம நாட்கள் 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:05 மணி முதல் 11/6/2024 செவ்வாய்க்கிழமை இரவு 1:39 மணி வரை. அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு, தென்கிழக்கு, மேற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன், ஞாயிறு, செவ்வாய். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை வேளைகளில் 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ள இந்த ராகு காலம் வருது. அந்த டயத்தில் நவகிரகங்களுக்கு 9 விளக்கேற்றி நல்லெண்ணெய் ஊற்றி வேண்டிக்கிட்டிங்கன்னா சகல காரியங்களும் சித்தி அடையும். இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு கலவையான பலன்கள் தான் இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு மீண்டும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்கள் தோற்றத்தில் மெருகக்கூடும். உங்கள் மனதின் தெளிவு உங்கள் முகத்தில் வெளிப்படும். வரும் மாதங்களில் சொத்து தொடர்பான விஷயங்கள் ஒரு தீர்வுக்கு வந்துடும். உடன்பிறப்புகளுடான பிரச்சனைகள் தொடரும். இது உங்களுக்கு கவலை அளிக்கும் விதமாக இருக்குது. நீங்கள் எதிரிகளை வெல்வீங்க. உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது அனுகூலமான மாதம். உங்கள் முன்னேற்றத்தில் அதிர்ஷ்டம் பெரும் பங்கு வகிக்கும். எதிரிகளின் எண்ணிக்கை அதிகமாகுது. இந்த காரணத்தினால உங்கள் மகிழ்ச்சி சற்று குறையுது. உங்கள் வேலையில் நீங்கள் பற்றில்லாமல் இருக்கலாம். குழந்தைகள்கிட்ட நீங்கள் உங்கள் ஈகோ மனப்பான்மையை காட்டுவீங்க. மாதத்தின் 2ஆம் பாதியில் நீங்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள் அதிலெல்லாம் ஈடுபடுவீங்க. பயனுள்ள காரியங்களுக்காக செலவு செய்வீங்க. என்றாலும் உங்கள் நிதிச்சுமை கூடும். உங்கள் சொந்த ஊரில் இருந்து வேறு இடங்களுக்கு மாற விரும்புகிறீங்க. இந்த மாதம் உங்கள் மன அமைதி குறையலாம். உறவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கும் நபர்களால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது உங்கள் தனிப்பட்ட வாழ்வை பாதிக்குது. காதலர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நேர்மை வெளிப்படை பேச்சு மூலம் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் பெருகுது. ஒரு சிலருக்கு புதிய உறவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஈகோ பிரச்சனை காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உறவில் பிரிவுகள் கூட சாத்தியம். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே
ஆழ்ந்த பிணைப்பு இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் உறவை பொறுத்தவரை கலவையான பலன்களை அள்ளித்தருது. திருமண உறவில் நல்லிணக்கம் காண புத பகவானுக்கு பூஜை செய்யணும். நிதிநிலையை பொறுத்த மட்டிக்கும் இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை மிதமாகத்தான் இருக்குது. உங்களுக்கு மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யலாம். தந்தை வழி பூர்வீக சொத்து கைக்கு வரும், அந்த வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் தேவைக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. கடன் வாங்கும் கட்டாயம் ஏற்படுது. பணப்பழக்கம் திடீரென்று அதிகரிக்குது. வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் கிட்டது. பணவரவு வருவாய் இருக்கும். நீங்கள் இடமாற்றம் அல்லது முதலீடுகளை விற்கும் வகையில் செலவுகளை மேற்கொள்ள நேரலாம். பங்கு வர்த்தகம் விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் தொழில் கூட்டாளிகள் மூலம் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் நிதிநிலை மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் உத்தியோக வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பழகணும். மேலதிகாரிகள் உங்கள் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைவாங்க. தொழில் நிபுணர்களுக்கு இந்த மாதம் சவாலான காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் பதவி உயர்வு மற்றும் முன்னேற்றம் இருந்தாலும் சக பணியாளர்கள் எதிரிகள் போல செயல்படுவாங்க. பயமும் பதட்டமும் உங்களை ஆட்கொள்ளும். பணியில் வெற்றி பெற பயம் மற்றும் பதற்றத்தை கைவிட்டணும். மாதத்தின் கடைசி வாரத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அங்கீகாரம் கிடைக்க போகுது. உத்தியோகத்தின் மூலம் உங்கள் பொருளாதார நிலை உயரலாம். இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முதல் பாதியிலேயே உங்கள் உத்தியோகம் தொழிலில் மேலதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்தின் குறுக்கீடு வருது. தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் மிதமான பலன்கள் கிடைக்கும். கூட்டாளிகள், நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்கள் மூலம் உங்கள் தொழில் விவகாரங்களை நீங்கள் ஸ்திரத்தன்மைப்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் விரிவாக்கம் செய்வீங்க. இந்த மாதம் நீங்கள் புதிய கூட்டு தொழில் இறங்கும் வாய்ப்பு இருக்குது. கிரகநிலைகள் சுட்டி காட்டுது. தொழில் உத்திகளை மறுபரிசீலனை செய்யணும். தொழிலை விரிவுபடுத்த புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளணும், அந்த வாய்ப்பு இருக்குது. தொழிலில் காணப்படும் சவால்கள் தற்காலிகமாக பயத்தையும் பதட்டத்தையும் அளிக்கும். அரசு அதிகாரிகள் மூலம் சிக்கல்கள் மற்றும் வழக்கு பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. கடந்த கால சந்தை பங்கீட்டு வீழ்ச்சியில் இருந்து இந்த மாதம் மீள்வீங்க. சந்தை பங்கை மீட்டெடுப்பதில் வாடிக்கையாளர்கள் திருப்தி முக்கியமானதாக இருக்கும். தொழிலில் உங்கள் இலக்கு மற்றும் நீண்டகால கண்ணோட்டத்தை பொறுத்து உங்கள் செயல்பாடுகள் இருக்கலாம். உத்தியோகம் தொழில் மேன்மை பெற கேது பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம். குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை உங்களுக்கு இருக்கலாம். உண்ணும் உணவு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தை பராமரிக்க தொடர்ந்து எளிய உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க என்றாலும் கல்வி கற்கையில் பொறுமையாக இருக்கணும். ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளான உறவு என்று வரும்போது கலவையான பலனைத்தான் பார்ப்பீங்க. புதிய நண்பர்கள் மூலம் கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்திடணும். கல்வியில் கவனம் செலுத்தணும். வெளிநாடு போய் படிக்க நினைக்கும் ஒரு சில மாணவர்கள் இருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் விரும்பும் கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்க பெறுவீங்க. கல்வியில் சிறந்து விளங்க துர்கா பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 5, 6, 7, 8, 14, 15, 16, 17, 18, 26, 27, 28 மற்றும் 29. அசுப தேதிகள் 9, 10, 11, 19, 20, 21, 22 மற்றும் 23. தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பரபரப்பானதாக இருக்கும். வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொள்ள மனவலிமை உண்டாகும். பணியிடத்தில் பணிச்சுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. குறித்த நேரத்தில் முடிக்க கூடுதல் உழைப்பு தேவை. காதல் விஷயத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இருந்தாலும் பிறரின் தலையீடுகளை தவிர்த்துருங்க. உங்களின் நேரத்தையும் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்யணும். உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க ஆபத்தான முதலீடு விஷயங்களை தவிர்த்துருங்க. வேலை சார்ந்த விஷயத்தில் அலட்சியத்தை தவிர்த்துருங்க. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இதுவரை அந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.